மழை வர தொடங்கிவிட்டது. 20லிருந்து அரை மணி நேரம் பேசலாம் என்று நினைத்தேன். எவ்வளவு நேரம் மழை ஒத்துழைப்பு தருகிறதோ அவ்வளவு நேரத்தில் முடித்து விடுகிறேன். கலைஞர் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார். நாம் பேசுவதாலோ அல்லது யாரோ ஒருவர் பேசுவதாலோ பேசாம போகிறதுனால கலைஞரின் புகழை நாம் உலகுக்கு சொல்ல வேண்டியதில்லை. உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் நன்றி உணர்ச்சியோடு கலைஞரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். திராவிடர் கழகத்தின் சார்பில் எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் 103 கூட்டங்களை அறிவித்து ஏறக்குறைய 6 கூட்டங்கள் ஒரு பேச்சாளர் இருக்கின்ற வீதத்தில் நேற்றுதான் 6 கூட்டத்தை என்னுடைய அந்த கூட்டங்களை முடித்தோம். போன இடத்துல எல்லாம் எழுச்சி, மக்கள் வராங்க, பேசுறாங்க, தமிழ்நாட்டில் என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நாங்கள் ஒரு செய்தியில் உறுதியாக இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களை ஒருபோதும் நொந்து கொள்ளக்கூடாது, அவங்கள வேதனைப்படவோ துக்கப்படவோ தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடித்தது அலை இல்லை. எப்படி அலை 108ஓடு நின்றுமா? அலை அடிக்கிறதா ஒன்று 200 அடி இல்லை 150 அடி 130 அடி. அடித்தது அலை அல்ல, மாயை. மிகப்பெரிய ஒரு மாயை வலைக்குள் மக்கள் சிக்கிக் கொண்டார்கள்னா நம் பணி அவர்களை மீட்டெடுப்பது. அதுக்காக தான் கலைஞருடைய பிறந்த நாளை மீண்டும் மீண்டும் பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்றேன். இங்க வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. பின்னாடி இப்படியே பேண்ட்ல அப்படி மிடுக்காக கையை வைத்துக் கொண்டு 2 பெண்கள் நின்றார்கள். இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வந்தாங்க. எனக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்களை பார்த்தால் தான் இந்த சமூகம் பயப்படும் நினைச்சு ஆண்களை காவல்துறையில நியமிச்சாங்க. இப்ப ஒரு தலைவர் கேட்டாரு, ஆண் என்பதுக்கெல்லாம் அவரை பார்த்து பயப்படல, அவர் கையில இருக்க லத்திக்கும் காக்கி உடுப்புக்கு தான் ஏன் பயப்படுறாங்க? ஒண்ணு வேண்டாம், இப்ப இளைஞர்கள் இருக்கீங்க, போலீஸ்ல மாட்டிடுறீங்க, திரும்பி பார்த்து ஓ பொன் போலீஸா அப்படின்ட்டு ஓட முடியுமா? எக்ஸ்ட்ரா 2 விழும். அப்ப லத்திக்கும் காக்கி உடுப்புக்கு தான் ஏன் மரியாதை? அதை தூக்கி பெண்கள்கிட்ட போட்டனா மதிச்சுட்டு போறான்னு சொன்ன தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார். இது ஐயா 1931 சொல்றாரு, காவல்துறையில பெண்களை நியமிக்கணும்னு. யார் கேப்பா? அப்ப பிறந்த ஒரு குழந்தைக்கு 6 வயசு ஆயிருந்துச்சு. 1924 பிறந்த குழந்தைக்கு 6 வயசு. அந்த குழந்தை முதலமைச்சராகி 1973 தமிழ்நாட்டில் பெண்களை முதன்முறையாக காவல்துறையில் நியமித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அருமை பெண் காவல்துறை அதிகாரிகளே, மிடுக்கோடு நிற்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வணங்குகிற கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறீர்களோ இல்லையோ, தந்தை பெரியாருக்கும் கலைஞருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன் பெண்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா பெண்களும் அந்த பக்கம் இல்ல, பகுத்தறிவான பெண்கள் இந்த பக்கம் தான் இருக்கும் என்பதுக்காக சொல்றேன். இதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, கலைஞரை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் எதையோ பேச வேண்டிய நிர்பந்தம். கலைஞர் அமர்ந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு யார் யாரோ அமர்ந்திருக்கிறார்கள். கேட்டா எளிய மனிதர்கள் அரசவை வரக்கூடாதா, எளிய மனிதர்கள் சட்டமன்றத்துக்கு வரக்கூடாதா, இதான் உங்க கொள்கையான்னு கேட்கிறாங்க. எளிய மனிதர்கள் சட்டமன்றத்திற்குள் வருவதை வரவேற்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், புலகாங்கிதம் அடைகிறோம். எங்க வருத்தம் என்னன்னா, எளிய மனிதர்கள் சட்டமன்றம் போனா பரவாயில்ல, எதுவுமே தெரியாத மனிதர்கள் சட்டமன்றத்திற்கு போனால் வருத்தப்படுவோமா மாட்டோமா? ஆட்டோ ஓட்டுற அண்ணன் சட்டமன்றத்துக்குள்ள போகணுமானா நிச்சயம் போகணும். சாதாரண மனிதர் போகணுமானா போகணும். எங்களை விட உங்ககிட்ட ஹிஸ்டரி இருக்கா? அரண்மனை வாசலில் குதிரை ஓட்டிட்டு இருந்தவரை அழைத்து வந்து சட்டமன்றத்திற்குள் அழைத்து சென்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். யாராவது மாற்ற முடியுமா? அது இல்லைங்க செய்தி. இவங்க என்ன பண்றாங்கன்னா, வார்த்தைகளில் விளையாடி நம்மை மக்களிடத்திலிருந்து தள்ளி நிப்போன்னு நினைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். அண்ணன் மாசு அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு நடத்துறப்ப அத்தனை சர்ச்சை. எப்படி வரலாம், எதுக்கு வரலாம், எங்களை எப்படி கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு மருத்துவமனைக்கு ஒருத்தர் போயிருக்காரு. அமைச்சர் இல்ல, சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, தாவேகாவின் நிர்வாகி. அது பத்தாதா, போயிட்டாரு. கூட 10-15 தாவேகா நிர்வாகிகள், ஒரு கேமரா. கேள்வி கேட்கிறாரு. கடைசி வரிசையில் இருக்கவங்க வரைக்கும் நல்லா கேட்டுக்காங்க. கேள்வி கேட்கிறாரு, இந்த பேஷண்ட்டுக்கு யார் ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஒரு மருத்துவர் பேர் சொல்றாங்க. அந்த மருத்துவர் எங்க சார்? அவருக்கு இன்னைக்கு டியூட்டி இல்ல. ஒரே மருத்துவர் பாருங்க, மாறி மாறி பாத்தீங்கன்னா என்ன ஆகுறது? அரசு மருத்துவமனையில் 24 மணி நேரம் டியூட்டி பார்க்கிற மருத்துவருக்கு ஓய்வு வேணும், அடுத்த மறுநாள் வேற டியூட்டி பார்ப்பாங்கன்றது. ஹாஸ்பிட்டல் போனாலே போதும், இதுக்கு என்ன கான்ஸ்டிடியூஷனை படிச்சுட்டா வரணும்?
மருத்துவமனை பற்றி தெரிந்தாலே போதும். இதை ஒரு தாவேக அதிகாரி கேட்கிறார். ஃபயர் விடுறாங்க, பிளாஸ்ட்ன்றாங்க, கதறுன்றாங்க. நல்லா இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க, கொஞ்சோண்டு அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியா இருங்க. இந்த மனிதர் கலைஞர் கணினியகமா டேலியா ஏங்க அதெல்லாம் செய்றீங்கன்னு இன்னைக்கு காலையில் அவரை கேட்டிருக்காங்க. இதே கேள்வியை ஒரு மாசத்துக்கு முன்னாடி போன்ல நான் அவர்கிட்ட எதுக்கு கேட்டேன்னா, வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம், அவ்வளவு மன வருத்தம், தீகாக்காரவங்க பகுத்தறிவாளர்களுக்கெல்லாம் தோல்வி அழுகையை தருமான்னு தெரிஞ்சதே எங்களுக்கு அப்பதான். போன் பண்ணி, அண்ணா இது அவர்கிட்ட வருத்தப்படாதீங்கன்னு சொல்லவும் முடியாது, அவர் தெம்பா பேசுறாரு. தயங்கி கூப்பிடுறேன், நாளைக்கு கூலிங் வாட்டர் வைக்கிறோமா, அந்த நிகழ்ச்சிக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாலாம் இல்லைங்க. அவர் ஹிஸ்டரி, அதுக்கு காரணம் என்னன்னா, வெற்றி வாய்ப்பை இழந்த அடுத்த நாள் மாலை போய் கொளத்தூரில் மக்களை சந்தித்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இவங்க மட்டும் இப்படி இல்ல, உட்கார்ந்துருக்கீங்கல்ல, நீங்க வந்த உடனே பார்த்தா இறுக்கமா இருந்தீங்க, சோகத்துல இருக்கீங்க போல, இப்பெல்லாம் இருக்க கூடாதுன்னு நினைச்சா அவர் பேச பேச பதில் வந்துகிட்டு இருக்கு. கடைசி வரிசையில ரொம்ப அமைதியா தம்பிங்க கூட்டம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னை விட சின்ன வயசுல இருக்கவங்க எல்லாம் மீண்டும் ஆட்சி அமைப்போன்னு கை தட்டினீங்க, அதையும் நான் கவனிச்சேன். இப்ப நமக்கு ஏன் சோர்வு வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெயிச்சதே கொஞ்ச முறைதாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்றில் வென்றது மிக சொற்பமான முறை, தோற்றது அதிகம். கலைஞர் இன்னும் சொல்ல போனால் 2 பேர் உள்ள போனப்பையும் ஆட்சி நடத்தினார். 154 பேர் ஜெயிச்சப்ப என்ன மகிழ்ச்சியோ 2 பேர் ஜெயிச்சப்பையும் அப்படிதான் இருந்தாங்க. இப்ப தளபதியோ அண்ணன் மாசுவோ கரவேட்டியை கட்டிட்டு கருப்பு சிவப்பு கொடியோட கூட்டம் நடத்துறது பெருசு கிடையாது. திமுகவின் வட்ட செயலாளர் கூட அப்படிதான் செயல்படுவார். ஏன்னா அவங்க வரலாறு அப்படி. சரி, எதுக்கு செயல்படுறீங்கன்னு நாங்களும் கேட்க மாட்டோம். தாய் கழகமான திராவிடர் கழகம், எங்கள் தலைவர் 93 வயசுல பேசுறாரு, முன்பை விட அதிகமாக வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப எங்களை பார்த்தே கேட்கறாங்க, என்னோட நண்பர்கள் போன் பண்ணாங்கன்னா கூட்டத்தில் இருக்கேன்னா, தோத்துட்டீங்க கூட்டத்தில் இருக்கீங்களான்றாங்க. ஜெயிச்சா கொஞ்சம் பேசுவோம், தோத்தா ரொம்ப பேசுவோம், 5 வருஷமா பேசிக்கிட்டே இருப்போம். ஏன் பேசுவோம்னா ஒரே ஒரு காரணத்துக்காக தான். சட்டமன்றத்தில் கலைஞர் அமர்ந்திருக்கிறார், எதிரில் எழுந்து கேட்கிறாங்க, இது 3ஆம் தர அரசுன்றாங்க. ஹண்டே சொல்கிறார், 3ஆம் தர அரசுனா இன்னைக்கு இருக்கிற நம்ம ஆளுக்கு நியாயமான கேள்வி கேட்டாலே கீழே உட்காந்து இப்படியே நம்ம பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி கேள்வி கேட்டால் யாராக இருந்தாலும் அசந்து விடுவார்கள். கலைஞர் எழுந்து சொன்னார், தப்பா சொல்றீங்க, தப்பா சொல்றீங்க, திட்ட போறாரா? இது 3ஆம் தர அரசு இல்லையா, 4ஆம் தர அரசு. 4ஆம் தர அரசா? உங்களுடைய வர்ணாசிரம அடிப்படையில், சனாதன அடிப்படையில் தலையில் பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் சத்திரியன், தொடையில பிறந்தவன் வைசியன், காலிடுக்கில் பிறந்தவன் சூத்திரன்னா, 4வது வர்ணமாக நீ சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான 4ஆம் தர அரசுதான் முத்தமிழறிஞர் கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழக அரசுன்னு சட்டமன்றத்தில் பதிவு செய்தவர் மாண்புமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர். அவர் வழியில், தந்தை பெரியாருடைய வழியில் ஜாதி நிறைந்த சமூகமான, ஆமா மறுத்து பேசல நாங்க. இதென்ன ஜீபும்பா போட்டு மந்திரம் தேய்ச்சி விட்டு சாமியாரை வச்சு யாகம் நடத்தியா ஜாதியை ஒழிக்க முடியும்? ஒரே நாளில் ஒழிக்க முடியுமா? 100 வருஷத்துல ஒழிக்க முடியுமா? 3000 வருஷம் ஜாதியை 100 ஆண்டு காலத்தில் தளர்த்தி இருக்கிறோம். இன்னைக்கு மதிவதனா பேருக்கு பின்னாடி பிஎஸ்சி எம்எல் தான். அண்ணன் அலீம் அல்புகாரினா அவரோட வழக்கறிஞர் தான். அண்ணன் மாசுன்னா அவர் டிகிரி தான். இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள், அடியாளத்தில் உங்களுக்கு ஜாதிய எண்ணம் இருந்தாலும் வெளிப்படையாக ஜாதியை சொல்லுவதற்கு அவமானப்படக்கூடிய ஒரே மண் தமிழ்நாடுதான் இந்த திராவிடர் இயக்கத்தால் விளைந்த விளைவு. ஜாதியை நிறைந்த சமூகத்துல ஒரு தலைவர் ஆசைப்படுகிறார், ஊரும் சேரியும் ஒன்னா வாழணும்யா, இப்படி மனிதர்கள் பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு பெரியார் கனவு கண்டார். கலைஞர் தந்தை பெரியார் பெயரில் சமத்துவபுரங்களை நியமித்தார், கட்டினார். அது இல்லைங்க செய்தி. இங்க உங்களுடைய நம்முடைய மேலாள் அமைச்சர் உட்கார்ந்துருக்காருல, அவர் செஞ்ச ஒரு வேலையை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். திடீர்னு நைட்டு 10:30 மணிக்கு எனக்கு ஒரு போன் வருது. சன் நியூஸ் பாருங்க, நம்ம தொகுதியோட செய்தி போயிட்டு இருக்கு, ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கன்றாங்க. செய்தியை திறந்து பார்த்தா நமக்கு அறிமுகமானவர்கள் சைதாப்பேட்டை காவல் நிலையத்துல போய் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னங்க கதைன்னு கேட்டா, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், அதையும் செய்தது கலைஞர் தான். குடிசைகள் இல்லாத தமிழ்நாடு என்ற கனவை சாத்தியப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், அதன் மூலமாக கட்டடம் கட்டிட்டாங்க.
அதிமுக ஆட்சியிலும் இவர் சட்டமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சியா இருந்தப்பையும் இவர் சட்டமன்ற உறுப்பினர். மக்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க இருந்த இடத்துல இருந்து எங்களை அகற்ற பாக்குறாங்கன்னு தடுத்து நிறுத்தி இருக்காரு. 13 கட்டடம், 13 மாடி, இல்ல 13 மாடியில எப்படிங்க மக்கள் இருக்க முடியும், 6 மாடியா குறைச்சு கொடுங்கன்றாங்க, செஞ்சு கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம ஆட்சி வருது, திராவிட முன்னேற்ற கழக அரசு. கட்டடம் அந்த மக்கள் இருந்த இடத்திலேயே அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படுகிறது. 13 மாடிலாம் வேண்டாம், 6 மாடி, 1.5 லட்சம் ரூபாய் கேட்ட இடத்துல 66,000 ரூபாய் கொடுத்தால் போதும்னு கட்டடங்களை கட்டி முடித்திருக்கிறார்கள். திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் இவரை பார்க்க போறாங்க, அண்ணனை. நாங்கெல்லாம் இவங்க கூட இருக்க முடியாதுன்றாங்க. யாரு கூட இருக்க முடியாது? பட்டியலின சமூக மக்களோடு நாங்கள் இருக்க முடியாதுன்னு ஒரு குறிப்பிட்ட சமூகம் சொல்றாங்க. யாரை பார்த்து ஜாதி அரசியல் வாக்கரசியல்னு சொல்றீங்களோ அந்த திமுகவின் மேனாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்ப சொன்ன பதில், இஷ்டம்னா கூட இரு, இல்லனா வீடு வேணான்னு கிளம்புன்னு சொன்னவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி. அதான கணக்கு. இன்னைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்ன புரிஞ்சுக்கங்க, ஆட்சி வரும் போகும், நம்ம திமுகவை ஆதரிச்சிட்டோம், ஐயோ இவங்க வந்துட்டாங்களே என்ன பண்றது, யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டை ஆளலாம், ஆனால் ஆள்வது திராவிட கொள்கையாக இருக்கின்ற வரைதான் இவர்களை மக்கள் மதிப்பார்கள் என்பதை நெஞ்சில் ஏந்தி கொள்ளுங்கள். திடீர்னு பார்த்தா நைட்டு சண்டைங்க, எல்லாரும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னங்கன்னு கேட்டா, எதை அண்ணன் மாசு திமுக தடுத்து நிறுத்தி இருந்ததோ அதை செய்தது தாவேகா. சண்டையா விடுங்க, குலுக்கல் முறையில உங்களுக்கு தனி வீடு, தனி ஃப்ளோரு, அவங்களுக்கு தனி ஃப்ளோர். எப்படி? பட்டியலின சமூக மக்களுக்கு தனியாவா, ஜாதி இந்துக்கள் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொள்ளக்கூடிய பிரிவினருக்கு தனியாவா. நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு மாற்றம் வேணும்னு நினைச்சீங்களோ அந்த மக்களை வீதியில் இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறது தற்போது நடக்கக்கூடிய அரசு. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இம்பார்ட்டன்ஸ் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், ஜாதி வாக்கு, ஜாதி ஓட்டு இந்த பகுதியில இவங்க நினைச்சா நம்ம ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சு கூட தேர்தலுக்கு முன்பு வரை அப்படிலாம் முடியாது, சேர்ந்து இருந்தால் இடம் தருகிறோம், இல்லனா தர முடியாதுன்னு நிறுத்தி வைத்த பகுத்தறிவாளர் அண்ணன் மாசு அவர்கள். அதுக்கு நீங்க அவருக்கு என்ன விலை கொடுக்கணுமோ கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு சும்மா இருக்கணும்ல. என்ன தெரியுமா பண்ணாரு? குலுக்கல் முறையில தாவேக்க ஜாதி வாரியா பிரிச்சுட்டாங்க இடத்த. நம்ம ஆட்கள் போய் சண்டை போடுறாங்க, போன் பண்றாங்க, காவல் நிலையத்துக்கு போன் பண்ணி என்னங்க நடக்குதுன்னு கேள்வி கேட்கிறாரு. இன்னும் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறோம், நாங்கள் தோற்றது வெறும் அரசியலில், கொள்கையால் வென்றிருக்கிறோம், கொள்கையால் நிமிர்ந்து நிற்கிறோம், அதிகம் பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். இந்த உணர்வு எங்க இருந்து வருது? பெரியார் கிட்ட இருந்து வருது, கலைஞர் கிட்ட இருந்து வருது. ஏன் உழைக்கிறீங்கன்னு அவரை பார்த்து கேட்கிறீங்க. எப்படிங்க உழைக்காம இருப்பாங்க? அவர்கள் பெரியாரின் பேரன், அண்ணாவின் தம்பி, கலைஞரின் உடன்பிறப்பு, தளபதியின் நண்பர், நமது வேட்பாளர். என்னைக்குனாலும் அவர் வேட்பாளர் தான். வெற்றி பெற வாய்ப்பை இழந்திருக்கிறோம் என்பதால் தயவு செய்து சோர்வடையாதீர்கள். 3 செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கலைஞருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு என்ன அர்த்தம், ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, விடுதலையின் சார்பில் போன வாரம் ஒரு தலையங்கம் வந்தது. அந்த தலையங்கத்தில் எழுதியிருக்கிறார்கள், யாரும் சோர்ந்து போகாதீங்க, நாம் சுழியத்திலிருந்து ஆரம்பித்த கட்சி, 0ல இருந்து தொடங்கணும். கூட்டத்துக்கு வரோம், கார்ல அண்ணன் கிருஷ்ணகுமார் கூட்டிட்டு வர்றாரு. இங்க பார்த்தா வழிநடுக கொடி இருக்கு, போடியம் இருக்கு, மேடை இருக்கு, நல்ல மைக்கு. நாம பேசுறாமா, திமுக கூட்டமா ஒரு 11 பேர் 12 பேர் கேமராவோட வராங்க. ஏதாவது பேசிட்டோம்னா அதை தம்ப்நெயிலா போட்டு நாளைக்கு நம்ம தான் டாக் ஆஃப் த டவுன் ஆகும். இதெல்லாம் அன்னைக்கு இல்ல. திகாவை ஆரம்பிச்சப்ப, திமுகவை ஆரம்பிச்சப்ப இதெல்லாம் இல்ல. கூட்டத்துக்கு போறப்ப பயங்கர வரவேற்பா இருக்குமா, முட்டைக்குள்ள மலத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்களாம் ரெடியா, பெரியார் எப்ப பேசுவாரு தூக்கி போடலான்னு. செருப்பு தோரணங்கள் இருக்கும். இந்த இயக்கம் மாட மாளிகையிலிருந்து தொடங்கப்பட்டதல்ல, சுழியத்திலிருந்து 0ல இருந்து தொடங்கின இயக்கம். 75 வருஷமா எப்படி நின்னோன்னு கேட்டா, தேர்தல் கணக்குக்காக மட்டும் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமாக இருந்தால் தேர்தல் தோல்வியின் போது அழிந்து போயிருக்கும். தேர்தல் அரசியலுக்காக மட்டும் எத்தனை பேர் எம்எல்ஏ, எத்தனை பேர் எம்பி மட்டும் கணக்கா இருந்தா 2 எலெக்ஷன் தாங்கியிருப்போமா தோத்து போனப்ப. ஏன் இந்த இயக்கம் நிற்கிறது என்று சொன்னால், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா திமுகவை தொடங்கிய போது
தம்பிங்களே வாங்க சட்டமன்றத்துக்கு போலான்னு கூப்பிடல, சிறைச்சாலைக்கு வாருங்கள் என்று அழைத்தார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. கலைஞர் தோற்ற போதும் சரி வென்ற போதும் சரி என்ன தெரியுமா சொன்னாரு? நான் அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க, என்னை யாரும் அடிக்க முடியாது, நான் அடிச்சா நீ திரும்ப எந்திக்க மாட்டேன்னாரு. இன்னைக்கு வரலாற்றில் நம்ம எதிர்க்கக்கூடிய கூட்டமாக பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் நின்று கொண்டிருக்கிற போது இந்த பக்கம் திரும்பினா இன்னொரு கூட்டம், மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய், அதுல மாற்று கருத்தே இல்லை, அவர் தாங்க வந்துட்டாருங்க. ஆனா எங்களுக்கு என்ன வருத்தம்னா, யாராவது கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா ஒரு மாசத்துல என்னங்க பண்ண முடியும்? சத்தியமா உண்மையாக, சத்தியத்துல எங்களுக்கு நம்பிக்கையில உண்மையா சொல்றேன், ஒரு மாசத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு மாசத்துல பண்ணணும்னு நாங்க சொல்லல. யார் சொன்னா ஒரு மாசத்துல பண்ணுவோன்னு? தாவேகா சொன்னது, அவங்க நிர்வாகிகள் சொன்னாங்க, ரீல்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர் சொன்னாங்க, ஒரு மாசத்துல பண்ண முடியாது. ஆமா ஒத்துக்கிறோம், இது எப்படி அந்த பக்கம் வச்சுக்கோங்க. அப்படி இந்த பக்கம் வாங்க, மகளிர் வீதியில் இறங்கி கேட்கறாங்க மின்வெட்டு, திமுக காரங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்கலான்னு தோணுது, ஆனா கேட்க மாட்டோம். ஏங்க போய் தாவேகா எம்எல்ஏட்ட கேட்கலன்னா, அந்த பெண்மணி ரொம்ப பரிதாபத்தோடு சொன்னாங்க, யாருன்னு தெரிலங்க அப்படின்னாங்க. பரிதாப உணர்ச்சி அதிகமாச்சு. அப்புறம் நான் என்னையவே நினைச்சுக்கிட்டேன், நான் சைதை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ யாருன்னு எனக்கும் தான் தெரியாது, அதனால நம்ம அவங்களுக்கு பரிதாபப்பட, அவங்க நமக்கு பரிதாபப்படன்னு பரிதாபப்பட்டு இருக்கப்ப இன்னொரு அம்மா கோயம்புத்தூர்ல சொல்றாங்க, திரைப்படத்துல கட்டி தொங்க விட்ட மாதிரி தொங்க விடுனேன் அப்படின்றாங்க. தமிழ்நாட்டை பாதித்திருக்கக்கூடிய உளவியல் நோய் இது. நான் உளவியல் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ற முறையில சொல்றேன், தயவு செஞ்சு உங்க வீட்டுல இருக்க பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லுங்க, மிகப்பெரிய இலூஷன்ல இருக்காங்க. அண்ணன் மாறு வேஷத்துல போறாருன்றத நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்களே என்று வைத்தறிச்சல் இல்ல பரிதாபத்தோடு இருக்கும். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க கூட அண்ணன் மாறு வேஷத்துல நின்று கேட்கலாம், நமக்கு தெரியாது, எங்கேயாவது கூட நின்று கேட்டுக்கிட்டு இருக்கலாம் என்ன பேசுறோம்னு அளவுக்கு. பெரம்பூர்ல மாறு வேஷத்துல ரவுண்ட்ஸ் வராராம். அம்மா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்கம்மா, சாமி நம்பிக்கையோட இருப்பீங்க, இந்த அழகு குத்துறது, முட்டை மந்திரிச்சு விடுறது, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு உங்களுக்கே தெரியும், ஆனாலும் கூட செய்வீங்க, உங்க நம்பிக்கை, அதுல நான் தலையிடல. இதெல்லாம் மட்டும் மூட நம்பிக்கை இல்ல, ஒருவர் மாறுவேடத்தில் சுற்றி கொண்டு நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறாரு நினைக்கிறது தான் அதை விட மிகப்பெரிய மூட நம்பிக்கை. வானத்திலிருந்து குதித்து நம்மை காப்பாற்றுவாரு நம்புறத அதை விட பெரிய மூட நம்பிக்கை. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, நானோ அண்ணன் அலீம் அல்புகாரியோ ஒரு முடிவுக்கு வாங்க. ஒண்ணு உங்க அண்ணன் சாதாரண ஆளுன்னு ஒத்துக்கங்க, இல்லையா உங்க அண்ணன் சூப்பர்மேன் ஒத்துக்கங்க. எங்க அண்ணன் சூப்பர்மேன அடிப்பாரு உதப்பாரு, இந்த பக்கம் பார்த்தா ஒரு மாசம் தானங்க ஆகுது, எது உண்மை? அதை மட்டும் நீங்க சொல்லுங்க, எது உண்மை? ஒரு மாதத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது உண்மையா, இல்ல ஒரே நாளில் எல்லாவற்றையும் செய்வார் என்று மக்களை ஏமாற்றியது உண்மையா? நான் சொல்லுகிறேன், ஏமாற்றியதும் உண்மை, ஏமாற போவதும் உண்மை. திமுக உங்களுக்காக வந்து நிற்க போவது அதை விட பெரிய உண்மை. போக மாட்டீங்களா? அரங்கநாதன் சப்வே, நாங்க அப்பதான் சைதாப்பேட்டைக்கு வரோம், எங்க எதிர்த்த வீட்டுல இருக்க அக்கா வந்து சொல்றாங்க, ஒரு நாள் கூட இங்க தண்ணி நிக்காம இருந்தது இல்லைங்க மழைக்கு, இந்த முறைதான் மழைக்கு தண்ணி நிக்கலன்னு. திரும்ப தண்ணி நின்னுச்சுன்னா கவலைப்படாதீங்க, அண்ணனுங்கெல்லாம் வந்துருவாங்க, அவங்களால இருக்க முடியாது, தண்ணி நிக்காது, அதுதான் சரி, தண்ணி நிக்காது. இறுதியாக ரெண்டே செய்தி, யாரை விமர்சிப்பதற்காகவும் இந்த கூட்டம் இல்லை. இந்த கூட்டத்துடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, அடுத்த 5 ஆண்டுகளில், இந்த 5 வருஷத்துல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் கடந்த 5 ஆண்டு செய்ததை டச் பண்ணாம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே 5 வருஷத்தை ஓட்டிடலாம், அதுல நீங்க பேர் வாங்கிக்கலாம். அதுக்கும் நான் அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, அவர் எதுக்குமே ஒன்னும் சொல்ல மாட்டாரு, அதனால நீங்க கவலைப்படாம ஆட்சி நடத்திக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, 5 வருஷம் இவங்க முடிகிறப்ப மீண்டும் தமிழ்நாடு 0ல இருந்து தான் தொடங்கும். அப்படி தொடங்குதேன்ற வேதனை அதிகமாக இருப்பதால் தான் வீதி வீதியாக திரும்ப 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 பேசிக்கிட்டு இருக்கோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சின்னு கேட்டப்ப, சார் 75 இயர்ஸ்ல என்ன செஞ்சிருக்காங்க? ஒண்ணுமே செய்யலங்க, நாங்க மாற்றத்துக்காக தான் நாங்க ஓட்டு போட்டிருக்கோம். அப்படியா, சரிங்க, என்னங்க மாற்றம் வேணும்? எல்லாத்துலயும் மாற்றம் வேணும், எல்லாத்துலயும் மாற்றம் வேணும். எப்படி? பாலியல் வன்கொடுமையை அவன் எப்படி செய்யலாம்? தாவேகா காரங்க நாங்களே செஞ்சுப்போம், அதான் மாற்றம். சட்ட ஒழுங்கு எப்படி பிஜேபி காரன் சீர்குலைக்கலாம்? நாங்களே சீர்குலைச்சுப்போம், அதான் மாற்றம். முன்னாடி எல்லாம் யாராவது தப்பு பண்ணிட்டாங்க, குற்றம் நடந்துருச்சுன்னா நாங்க சொல்லுவோம் பிஜேபியான்னு விசாரிங்கன்னு.
இப்பொழுது குற்றம் நடந்தால் தாவேக்காவான விசாரிங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தமிழ்நாட்டை தள்ளி இருக்கிறார்கள். அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. நல்லா பாருங்க, பேரலல் யூனிவர்ஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். சிங்கப்பெண் படையை பார்த்த உடனேயே அவங்க நமக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த சிங்கப்பெண் படையில ஒரு அம்மா போய் சொல்றாங்க, பெண்கள் நம்ம கிட்டையும் கொஞ்சம் ஃபால்ட் இருக்கு, நம்ம அதையும் சரி பண்ணிக்கணும். அதெல்லாம் யாருன்னா அந்த துப்பட்டா போடுங்க தோழி வகைரா, நீங்களும் பாத்துக்கணும், ஊசி எடை கொடுக்காம நூல் எப்படி நுழையுன்ற மாதிரி அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. 6 வயது 7 வயது ஆசிஃபா என்ற அந்த குழந்தை கோவிலுக்குள்ள வைத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட போது குழந்தைக்கு எதிராக கொடி தூக்கிய கூட்டம் பிஜேபி கூட்டம். அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் தாவேகா நிர்வாகியால் பாலியல் வன்கொடுமை நடக்கிறப்ப எங்காலுங்க அதை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்ப வைக்கிறீங்கல்ல, உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன். இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறீர்கள், இஸ்லாமிய உறவுகள் இருக்கிறீர்கள், ஏன் சிறுபான்மையினர் பக்கம் எப்பவும் நாங்க நிக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான், இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்துல ஒரு ஒரு மதம் அல்லது ஒரு சமூகம் எங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு, நாங்கள் இதற்கு காரணம்னு சொந்தம் கொண்டாட முடியும்னா அதில் இஸ்லாமியர்களை நீங்கள் முதல் வரிசையில் நிறுத்தலாம். கர்ப்பிணி தாய்மார்கள் போய் நின்னாங்க, எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு. அந்த அம்மாட்ட கேக்குறாங்க, ஏமா இப்படி நிறைமாத கர்ப்பிணியா வரேன்னு. அந்த அம்மா சொன்ன பதில், பிறக்கின்ற என் குழந்தை இந்தியாவை விடுதலையோடு பார்க்கட்டும்னு சொன்னாங்க. அந்த மக்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்ற நினைத்த பிஜேபி எதிர்த்து சண்டையிட்ட பேரு இயக்கத்திற்கு பெயர் திராவிடர் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இன்னைக்கு நிறைய அரசியல் சூழல் மாற்றத்துல டெல்லிக்கு செல்கிறார் மாண்புமிகு ஜோசப் விஜய். அங்க போய் பேசியிருக்காருங்க. நான் அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்தையும் ஒண்ணு கேட்டுக்கிறேன், கவனிச்சிட்டு இருக்கீங்கன்றதுனால. திமுக கூட்டம்னாலே அது அரசியல் வகுப்பு தான். நான் சொல்றதுக்கு முன்னாடி அது என்ன செய்தின்னு தெரிஞ்சவங்க தான் வந்து உட்காந்துருப்பீங்க. நம்ம இப்ப யாருக்கு பேசுறோம் தெரியுமா? நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்க கிட்ட பேசணும். நம்ம கருப்பு சிவப்பு புள்ள விசில் அடிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கு சேர்த்து சங்கூதிர வேண்டிதான். அதனால நம்ம பிள்ளைங்க கிட்ட அரசியல் பேசிதான் ஆகணும். என்ன அரசியலை பேசுவதுன்னு கேட்டா, அவங்க பாக்குற செய்தியில வருது, முதல் முறையாக பஸ் பாஸ் முதல் முறையாக கொடுத்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். சரி தொலைஞ்சு போ, காடு போட்ட. முதல் முறையாக தாவேகா ஆட்சியில் பஸ் பாஸ். முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு முதலமைச்சர் வருகிறார். மற்றவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க தெரியல. அலுவலகத்திற்கு 10 மணிக்கு வருகிறார்கள் செய்தி. மற்ற அலுவலர்கள் எனக்கு தெரிஞ்சு 1 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு வந்துருவாங்க போல. சரி போ. உணவை அவரே சாப்பிடுகிறார். தெரியலங்க, அண்ணன் மாதிரிலாம் எப்படி சாப்பிடுறீங்கன்னு தெரியல. சரி, முதல் முறையாக பெண்கள் இந்த இடத்திற்கு வருகிறார்கள் அப்படின்னு கார்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நமக்கா பேசவும் கூடாது, ஏன்னா அவங்களுக்கு இது ப்ரொபேஷன் பீரியட்ல 3 மாசம் 6 மாசம் பேசக்கூடாதா, சரின்னு விட்டாச்சு. ஆனா நான் சொல்லுகிறேன், முதல் முறையான 1000 பொய்யை பேசிய மாண்புமிகு விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் முதல் முறையாக உண்மையை பேசியிருக்கிறார். இதை வேணா நீங்க சன் டிவியில படம் போடுற மாதிரி போட்டுக்கலாம். இந்திய தொலைக்காட்சி வரலாற்றுன்ற மாதிரி தாவேகா வரலாற்றில் முதல் முறையாக மாண்புமிகு ஜோசப் விஜய் பேசிய உண்மை, இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரமாக திகழும் தமிழ்நாடு, பெண்களின் கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ளது. அடுத்ததான் விஷயம், மகளிர் சுய உதவி குழுக்களானது சமூக வளர்ச்சி மற்றும் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான வலிமையான கருவிகளாக திகழ்கின்றன. இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளில் பணி செய்யும் பெண்களில் 42% பெண்கள் தமிழ்நாட்டில் தான் உள்ளனர் என்று முதல் முறையாக திராவிட மாடல் தான் தமிழ்நாட்டில் சிறந்த மாடல் என்ற உண்மையை டெல்லிக்கு சென்று மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் பேசியிருக்காரு. இதை நான் வாசிக்கிறப்ப கலைஞரின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்களை கொண்டு வந்து சேர்த்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பெண்கள் 42% பேர் வேலைக்கு போறாங்கன்னு பெருமை பேசுறோம்ல. எங்க அக்கா மாதிரிலாம் உட்கார்ந்துருக்காங்க, பேசக்கூடியவர்கள் எல்லோரும் ஆண்கள். அவங்களுக்கு என்னை பார்த்த உடனே பெரிய சந்தோஷமா இருக்கும், நம்மளே பேசுற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, எங்களுக்கு மேடை புதுசு. என் பாட்டிக்கு கிடைக்காத மேடை, எங்க அம்மாக்கு கிடைக்காத மேடை எங்களுக்கு ஏன் கிடைக்குதுன்னு கேட்டா, நன்றி உணர்ச்சியோடு சொல்லுகிறோம், திராவிடர் இயக்கம் தலைவர் தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்த மேடை இது. ஏன் கலைஞரை சொல்லுகிறோம்னா, அண்ணன்லாம் இருப்பாங்க, கூட பிறந்த அண்ணன் அப்பா மாதிரிலாம் இருப்பாங்க. எனக்கு சொந்த கூட பிறந்த அண்ணன் இல்ல, உடன்பிறவா அண்ணன்கள் இருக்காங்க. நான் நினைச்சுக்குவேன், உடன் பிறந்த அண்ணன்
அவ்வளவு அன்பை காட்டுவாங்க. நமக்கு பாசமலர் சிவாஜியை மிஞ்சுவாங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸுக்கு புரியணும்னா சிவகார்த்திகேயன் அவர்களை மிஞ்சுவாங்க. எப்ப வரைக்கும்? அப்பா சொத்துல எனக்கும் உரிமை இருக்குன்னு கேட்கிற வரைக்கும் தான் அண்ணன். உரிமை இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்துருவாரு. நேற்றைக்கு வரைக்கும் பாசமலராக இருந்த அண்ணன் அடுத்த நாள் நீதிமன்றத்துக்கு வந்துருவாரு. ஏன்? பெண்கள் எப்படி சொத்து வச்சிருக்கிறது, பெண்கள் எப்படி பங்காளி ஆகிறதுன்னு கேட்ட ஊர்ல முதல் முறையாக, நீ என்ன சொல்றது முதல் முறை, நான் சொல்றேன் கேளுன்னு, முதல் முறையாக தகப்பன் சொத்தில் பெண்களுக்கு சரிசமமான சொத்துரிமையை தந்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்த விதையெல்லாம் போட்டா அண்ணனுங்க ஏன் கைத்தட்ட மாட்டாங்கன்னு தெரியுதா? அவங்க தங்கச்சி இருக்காங்கல்ல. சரிதான். இப்ப என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு உரிமை கொடுத்தா எல்லா ஆண்களுக்கும் தான் கோபம் வரும். திமுக ஆண்கள், திக ஆண்கள், அதிமுக ஆண்கள்லாம் கணக்கு இல்ல. பெண் உரிமையை பேசினா எல்லா ஆண்களுக்கும் கோபம் வரும். ஆனால் பெண்களால் சிந்திக்க முடியாததை எல்லாம் பெண்களுக்காக சிந்தித்த இயக்கம் இந்த திராவிடர் இயக்கம். தலைவர் தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதன் விளைவு, ஏமா வீட்டுக்குள்ள இருக்க படிக்கவா? இல்லங்க, எங்களை கல்யாணம் பண்ணிக்க வைக்க போறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? நான் காசு தரேன். ஓ, கல்யாணம் பண்ணா காசு தருவீங்களா? இல்ல, 8வது வரைக்கும் படிச்சுட்டு கல்யாணம் பண்ணாதான் காசு தருவேன்னு திருமண உதவித்தொகையை கலைஞர் தந்தார். பெண்கள் வெளியே வந்தாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வா, வேலை வாய்ப்புக்கு வான்னு கூப்பிட்டாங்க. ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறார். ஏமா படிக்க மாட்டேன்றீங்க? இல்லங்க, காசு இல்ல. படிக்க காசு இருக்கா? காலேஜ் போயிட்டு வர காசு இல்ல. உனக்கேமா காலேஜ் போயிட்டு வர காசு? இந்த விடியல் பயணத்துல ஏறி போங்க, மாசம் மாசம் 1000 ரூபாய் புதுமை பெண் வாங்கிக்கங்க. நாங்க என்ன சார் பண்ணணும்? படிச்சா மட்டும் போதும். இந்த முதல்வர் பேசினார், நீ படிச்சா மட்டும் போதும், நான் இருக்கேன்னார். சரியா? இந்த ஆண்கள் பரிதாபம் இல்லையான்னு நீங்க என்ன பார்த்து கேட்கறதுக்கு தெரியுது. 1000 ரூபாய் தமிழ் புதல்வன். இன்னொன்னு சொல்றேன், காலையில ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பள்ளிக்கல்வித்துறையில இருக்க ஒரு சகோதரரை பார்த்தேன். இன்னைக்கு காலையில சகோதரர் ஒரே வார்த்தை சொன்னாரு, புதுசா இவங்க எதுவுமே பண்ண வேண்டாமா, 5 வருஷம் தளபதி செஞ்சதை அப்படியே வச்சிருந்தாங்கன்னா போதும்னாரு. அப்ப அர்த்தம் என்னக்கா? அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் சேர்த்து உழைத்து சென்றிருக்கிறார் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் முதல்வன் உலக வரலாற்றுல இல்லங்க, இந்தியாவில போய் பிஜேபி கிட்ட நீங்க அப்படி ஒரு ஸ்கீம் புரிய வைக்க கூட முடியாது. எல்லாம் செய்து முடித்து ஓய்வெடுங்கள்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்கன்னா, தோற்றது திமுகவோ தளபதியோ இல்ல, தோற்றது தமிழ்நாட்டின் வளர்ச்சி. தோற்றது தமிழ்நாட்டின் வளர்ச்சி. நான் சொல்லல, முதல்வர் சொல்றாரு. டெல்லியில போய் இந்தியாவிலேயே 2வது பொருளாதாரங்க. எப்படிங்க வந்துச்சு? 1 மாசத்துல வந்துருமா? எங்க யாகம் நடத்தி வருமா? இன்னைக்கு போயிருக்கீங்களே கோவில் கோவிலா, தெரு தெருவா, அங்க வருமா? எப்படி வரும்? உலக நாடுகள் எல்லாம் பயணித்து எல்லாத்தையும் கொண்டு வந்து செட்டில் பண்ணி வச்சுட்டு போனா நோகாம வந்து உட்கார்ந்து முதல் முறை முதல் முறை முதல் முறைன்னு லேபிள் ஓட்டுறீங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள். அப்புறம் ஏன் நம்மளை இப்படி பண்ணாங்கன்னு நீங்க கேட்க கூடாது. அவங்க இன்னைக்கு இருக்கிறது பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் மோட்ல இருக்காங்க. இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இப்ப நான் பேசாம 2 பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா போதுன்ற மனநிலையில இருக்காங்க இளைஞர்கள். இளைஞர்கள் மட்டுமில்ல, வயதான பாட்டிகள் எல்லாருமே. ஒரு பாட்டி சொல்றாங்க, இந்த சரத்குமார் பொண்ணு ஒரு படத்துல நடிச்சிருக்கும்லப்பான்னு கேக்குறாங்க பேட்டியில. ஆமாங்கம்மா சர்க்கார், அதுல பாத்தியாப்பா அண்ணன் எவ்வளவு செஞ்சாருன்னாங்க. எனக்கு உண்மையா என்ன வருத்தமா இருந்துச்சுன்னா, படி 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 படின்னு சொன்னமே, ஒரு முறையாவது பகுத்தறிவோடு இரு இரு இருன்னு சொல்லாம விட்டுட்டோமோன்ற வருத்தம் இருக்கிறது. இது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. தாய் கழகத்தோடு இணைந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பூனைய பார்த்து நம்ம பால் குடிக்க தேவையில்லை. 1 மணி நேரம் அண்ணன் பேசுறாரா, உட்கார்ந்து கேளுங்க, பிரச்சனை கிடையாது. நான் சொல்லுவது அடுத்த இளைஞர்களுக்கு, ரீல்ஸ் நல்லா இருக்கும்பா, 1 நிமிஷம் வரலாறு இல்லைன்னா ரீல்ஸ் தான் இருக்கும். எங்கிட்ட ஹிஸ்டரியே இல்ல, 1 நிமிஷத்துல பேசலாம். கலைஞரை பத்தி நான் 1 நிமிஷத்துல பேச முடியுமா? தளபதி செய்த சாதனையை நான் 1 நிமிஷத்துல பேச முடியுமா? பெரியாரை பத்தி 1 நிமிஷத்துல பேச முடியுமா? அவர் ஹீரோ, நம்மிடத்தில் இருப்பவர்கள் தலைவர்கள். ஹீரோ வெர்சஸ் லீடர் என்ற சண்டை தான் இப்போது தமிழ்நாட்டின் சண்டை. உங்ககிட்ட இருப்பவர் திரைப்பட நடிகர், இன்னும் முதல்வராக நடித்துக் கொண்டிருக்கிறார். எங்களிடத்தில் இருப்பவர்கள் தலைவர்கள். அந்த தலைவர்கள் கொள்கையை தான் பேசுவார்கள். நீங்க இன்னைக்கு என்னன்னா, ஜென்சி மொழியில பேசணும்னா அசிங்கமா பேசுறது ஜென்சி மொழினா எங்களுக்கு அந்த மொழி தேவையில்லை. ஜென்சி மொழின்னு நீங்க எல்லா இளைஞர்களையும் எப்படி சேர்த்துக்குவீங்க? இன்னும் சொல்றனே, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்ற அன்றைக்கு வந்தவர்கள் இளைஞர்கள் தான். இன்னைக்கு நீட்டை எதிர்க்கலாம் நம்ம கூட வந்து நிக்கிறது இளைஞர்கள் தான்.
எனவே இளைஞர்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறார்கள் என்று நாம் சோர்வடைய தேவையில்லை. இளைஞர்கள் பகுத்தறிவோடு இந்த பக்கம் நிற்கிறார்கள். நிற்கின்ற இளைஞர்களை கொள்கை வயப்படுத்துவோம். தேர்தலில் வெற்றி வரும் போகும். கலைஞரே சொல்லிட்டாரு, ஆட்சி வரும் போகும். ஐயா அண்ணா வகுத்த கொள்கை ஒருபோதும் போகாது, நிலைத்து நிற்கும். அதுதான் நம் மூச்சு காற்று. அந்த கொள்கையை, அந்த தத்துவத்தை சுவாசிப்போம். நம்ம யாரும் தளபதி அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாம். ஏன் தெரியுமா? அவர் நமக்கு ஆறுதல் சொல்றாரு, போய் வேகமா வேலையை பாருங்க என்றாரு. எங்க விட்டோன்னு பாருங்கன்றதை தாண்டி விட்ட இடத்தில் மீண்டும் எப்படி எழுவது என்பதை சிந்தியுங்கள் என்று சொல்லக்கூடிய தலைவரை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. யார் மீதும் காழ்ப்புணர்ச்சி இல்லை. ஒருத்தர் திட்டுன்னு திட்டுறாரு, ஏங்க பேச மாட்டீங்கன்னு கேட்டா சரியாக சொல்லுகிறார். அவருக்கு வருவதை அவர் செய்கிறார். அவருக்கு அதாங்க வரும். இப்ப பேப்பர் பறந்துருது, நான் என்ன பண்ணுவேன்? நின்னுக்குவேன். அப்படியே பறந்த பேப்பரை தேடி எடுத்து என்னையா சொல்ல போறாருன்னா தூர்ந்து போன சக்தியாம். கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவரை பார்த்து வச்சுக்கோங்கண்ணே. உங்களுக்கே பெரிய வேலையா பார்த்து விட்டுட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கவரை கொஞ்சம் லாட்ரிஸ் மன்னிக்கணும், அவங்களெல்லாம் பார்த்துக்கணும். ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்றோம்னா, திமுக தோத்தா திரும்ப எந்திரிச்சு நின்றுட்டீங்கல்ல, இல்ல சோகமா இருக்கீங்களே, எதுக்கு? எழுந்துட்டமா இல்லையானே? ஆமா தானே? நமக்கு என்னென்ன பிரச்சனை? இப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல. சைதாப்பேட்டையில நடக்கிற வேலையெல்லாம் அவர் ஏற்கனவே 5 வருஷத்துக்கு செஞ்சு வச்சுட்டாரு. சும்மா எம்எல்ஏ அங்கங்க வண்டி எடுத்து சுத்தினா போதும், கவலை இல்ல. நமக்கு கண் முன்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை, இந்த சினிமா மாயை தமிழ்நாட்டில் இந்த ப்ராடக்ட வித்துட்ட நம்பிக்கையில பிஜேபி இன்னொரு ப்ராடக்ட விற்க வந்திருக்கு. ஐபிஎஸ் ப்ராடக்ட விற்க வந்திருக்கு. எப்படி நம்பிக்கையோட வராங்கன்னு கேட்டா, இந்த ப்ராடக்டே வித்துட்டோம், இதை விற்க முடியாதா? இந்த ப்ராடக்ட் ஒண்ணுமே பேசாது, அந்த ப்ராடக்ட் பேசிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராடக்ட் செய்தியாளர்களே சந்திக்காது, அந்த ப்ராடக்ட் போற வரவங்க எல்லாம் கூப்பிட்டு செய்தி கேளுணும். இப்ப இவரையே வித்துட்டோம்னா இவரை விற்க முடியாதான்னு நினைக்கிறப்ப ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எல்லா நேரத்திலும் ஏமாற மாட்டோம், எழுந்து நிற்போம். பிஜேபி என்ற சக்தி எந்த வடிவத்தில் வந்தாலும் வீழ்த்துவோம். உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குன்றத மறந்துடாதீங்க. நீங்கள் கொண்டு வருவது ப்ராடக்ட், எங்களிடத்தில் இருப்பது தத்துவம். இந்த தத்துவம் ஒருபோதும் வீழாது. மீண்டும் 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 எழுந்து நிற்போம், மீண்டும் வருவோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் தமிழ்நாட்டில் ஒலிக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.